இன்றைய வசனம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 42வது வசனம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். பெத்தானியாவில் உள்ள லாசரின் வீட்டுக்கு இயேசு சென்றார். இயேசுவை பார்த்தவுடன் மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் ஒரே சந்தோஷம். மார்த்தாள் உடனே இயேசுக்கு நல்ல சமையல் செய்து அவருக்கு ஆகாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பற்பல வேலைகளெல்லாம் செய்து சமையல் செய்ய ஆரம்பித்தாள். ஆனா மரியாள் என்ன செய்தாள் என்றால் பார்த்தோமானால், இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்துட்டா. ஏசப்பா என்ன சொல்றாங்க என்கிற அந்த அவருடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை, வசனங்களை கேட்கும்படியாக ஆண்டவருடைய பாதத்திலே அவள் உட்கார்ந்து ஆண்டவரோடு கூட ஆண்டவர் பேசுகின்றதை அவள் கேட்டுக்கொண்டே இருந்தாள். கொஞ்ச நேரத்திலே மார்த்தாளுக்கு மிகவும் கோபம் வந்தது. ஆண்டவரிடத்துல போறா. ஆண்டவரே, நான் தனியே தானே வேலை செய்றேன், என் சகோதரி என்னை விட்டு என்னை மட்டும் வேலை செய்ய விட்டு உம்மிடத்தில் வந்ததை குறித்து கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு நீ சொல்லும் அப்படின்னு சொல்றா. ஏசு அவளை பார்த்து சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றுதான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த உலகத்திலே பாருங்கள், வேலை பளுக்கள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது பிரியமானவர்களே. பெண்கள் ஆனாலும் சரி, ஆண்கள் ஆனாலும் சரி, வெளியே வேலைக்கு செல்வதும் வீட்டு வேலை கவனிப்பதும் குடும்பத்தை கவனிப்பதும் ஒரு கடினமான காரியமாகத்தான் இன்றைக்கு இருக்கிறது. ஆனா இந்த வேலை பளுக்கள் மத்தியிலும் நீங்களும் நானும் இன்றைக்கு தேடுவதற்கு ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து அவர் பாதத்திலே காத்திருக்கும் போது கர்த்தரை நாம் சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் இருப்போம் பிரியமானவர்களே. உலகத்துல எத்தனை வேலைப்பளுக்கள் இருந்தாலும், எத்தனைதான் ஆஸ்திகள், சம்பத்துக்கள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள் இருந்தாலும், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்கிற ஒரு சந்தோஷம் நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது பிரியமானவர்களே. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் நம் குடும்பத்தில் நடத்துவதற்கானாலும் சரி, கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற காரியங்கள், இவைகளெல்லாம் பார்க்கும்போது இந்த உலகம் கொடுக்கக்கூடாத ஒரு பெரிய சந்தோஷத்தை நாம் காணலாம். ஆனால் இந்த மரியாளை பாருங்கள், நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி இயேசு சொல்கிறார். அப்போ நாம் இன்றைக்கு அந்த நல்ல பங்காகிய இயேசுவை நாம் பற்றி கொள்வோம். அந்த நல்ல பங்கு இயேசப்பா நமக்கு பரலோகத்திலே வைத்திருக்கிறார். இந்த பூலோகத்திலே நாம் வாழ்வதற்கும் இந்த பரலோகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய நன்மைகளையும் இயேசப்பா நமக்கு பரலோகத்துல வச்சிருக்கின்றார். அப்படியானா நாம் வெறுமையாக அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசப்பாவோடு கூட நமக்கு தொடர்பு இருக்குமானால், ஐக்கியம் இருக்குமானால், அவரோடு கூட நாம் நண்பராக வைத்து கொள்ளும் பொழுதுதான் அந்த நன்மைகளை இயேசப்பா நமக்கு தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நாமும் அந்த மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்து கொண்டு இயேசப்பாவோடு கூட பேசி பழகி அவருடைய அன்பை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அந்த பரலோகத்தின் நன்மைகளை இந்த பூலோகத்தில் நாம் அனுபவிப்பதற்கும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் நாம் அவரோடு கூட வாழுவோம். அவர் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்து நம்மை சந்தோஷப்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்புள்ள இயேசப்பா, அந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கேட்ட செய்தியின்படியாக, உம்முடைய வார்த்தையின்படியாக தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று பார்த்தோம். இயேசப்பா, இந்த நாட்களிலும் கூட ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் தேவையான ஒன்றாகிய ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கவும், உம்மோடு கூட பேசவும், அப்படிப்பட்ட நல்ல பங்கை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாக்கி தாங்கப்பா. அவர்களுடைய ஆண்டவரே எல்லா காரியத்திலும் உமக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரே உம்மை தேடி உம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள இயேசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க. ஜெப ஆவினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சத்துரு அவர்களை ஆண்டவரே ஜெபிக்க விடாதபடி, தடுத்து கொள்ளாதபடி சத்துருண்டி திட்டங்களை எல்லாம் நீங்க அபத்தமாக்கி போட்டு இந்த பிள்ளைகளுக்கு உங்களுடைய பாதத்துல ஒரு மரியாதை போல ஆண்டவர் உங்களுடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபிக்கவும், ஆண்டவர் இந்த உலகத்தின் ஆண்டவரே உள்ள நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும், உலகத்தின் ஆசீர்வாதத்தையும் பரலோகத்தின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் நீங்க கிருபை தாங்க.
ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த நாளிலிருந்து அவர்களுடைய ஜெப வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்து நீங்க அவர்கள் ஆச்சரியப்படும் விதமாய் என் தேவன் நீங்க நடத்துங்கப்பா. நல்ல பங்கை அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் அப்பா. நீங்க அப்படியே நீங்க செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க கரம் பிடித்து நடத்தி ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எப்படி தெரியுமா?